பங்குனி உத்திரம் 6 நாள் விரதம் இருக்கலாமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. மெசேஜ் மேலே மெசேஜ் பண்ணுறீங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் நீங்கள் நிறைய புதுசாக வரவங்க கேட்டிருக்கீங்க. பங்குனி உத்திரம் வந்துட்டு 6 நாள் விரதம் வந்துட்டு நம்மளோட விருப்பம் தான். எல்லா வீடியோலும் நான் சொல்லியிருக்குவேன். ஒரு நாள் விரதம் மட்டும்தான். பங்குனி உத்திரமும் தைப்பூசமும் ஆடி கிருத்திகை தை கிருத்திகை இதெல்லாம் ஒரு நாள் விரதம் மட்டும் தான் நம்ம இருக்கிறது. நம்மளோட விருப்பம் இருந்தால் நம்ம 6 நாள் இருக்கலாம், 11 நாள் இருக்கலாம், எல்லாம் நம்மளோட விருப்பம் தான். ஆனால் கம்பல்சரி கிடையாது, கட்டாயம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக இருக்கலாம். 6 நாள் முருகருக்காக ஏதாச்சும் வேண்டுதல் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஆகணும் நல்ல விஷயம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கம்பல்சரி இருக்கணுமானா இல்லை, ஒரு நாள் மட்டும்தான். ஏப்ரல் 1ஆம் தேதி தான் நம்மளுக்கு பங்குனி உத்திரம் வருது. உத்திர நட்சத்திரம் மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை மாலை 3:45 நம்மளுக்கு உத்திர நட்சத்திரம் தொடங்கிடுது. நம்மளுக்கு ஆனால் சூரிய உதயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வர நட்சத்திரம் தான் நம்ம பொதுவாக பூஜைக்குன்னு கணக்கு எடுக்குவோம். ஸோ அது 1ஆம் தேதி தான், ஏப்ரல் 1ஆம் தேதி தான். ஒரு நாள் விரதம் ஏப்ரல் 1ஆம் தேதி மட்டும் இருக்கலாம்.